திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றுடன் முடிந்துவிடும். அட, நான் சொல்லவில்லை. நடக்கும் நிகழ்வுகளும் திமுகவின் கரார்த்தனமும் சுயமரியாதையை இழந்து பரிதவிக்கும் உண்மை காங்கிரஸ்காரர்களின் குமுறலும் அதை உறுதிப்படுத்துவதாக சொல்கிறார்கள் சில அரசியல் நோக்கர்கள். நாங்கள் இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி என கூறி வந்த கூட்டணி தற்போது தொகுதி பங்கீட்டில் தலையை பீய்த்து கொண்டு யார் முதலில் பாய் பாய் சொல்லி வெளியேறுவதென காத்துக் கொண்டு இருக்கிறது. மேல்தளத்தில் அமலாக்கத்துறை சோதனை, கீழ்த்தளத்தில் தொகுதி பங்கீடு பேசி திமுகவிடமிருந்து 63 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் தற்போது 39 சட்டமன்ற தொகுதிகளுடன் 2 நாடாளுமன்ற சீட்டுகளை கேட்டு கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதே என வேதனை தெரிவிக்கிறார்கள் சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள். பழசையெல்லாம் மறந்த திமுக தற்போது 20 முதல் 22 தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என கராராக கூறியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளை காங்கிரஸ் வென்ற நிலையில் தற்போது அந்த வெற்றி தொகுதிகளை கொடுப்பதிலும் திமுக பாரபட்சம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. 25 தொகுதிகளுக்கெல்லாம் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளாதென காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொண்டு கூட்டணியில் இருந்தால் இருங்கள், இல்லையேல் நடையை கட்டுங்கள் என திமுக முகத்தில் அறைந்தார் போல் கூறிவிட்டதாகவும் தங்கள் முடிவை சொல்ல இன்று மாலை வரை கெடு விதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் இன்று மாலைக்குள் தங்கள் முடிவை தெரிவிக்காவிட்டால் காங்கிரஸை தவிர்த்துவிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து அறிவிப்பை வெளியிட திமுக திட்டமிட்டுள்ளதாம். காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கழற்றிவிட திமுக துணிந்து விட்டதால் இதற்கு மேலும் மரியாதை இல்லாத இடத்தில் இருக்க வேண்டாம் என காங்கிரஸ் தலைமையும் முடிவு செய்திருப்பதாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தங்களுக்கு கெடு விதிக்க திமுக யார் என காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொந்தளித்து வருவதால் இன்றே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிடுமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் 20 ஆண்டுகளாகவும் 2016 தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாகவும் இருக்கும் திமுக காங்கிரசின் உறவு இன்றுடன் முறிந்துவிடும் என கூறப்படுவதால் சூடு பிடித்திருக்கிறது அரசியல் களம்.